நிதியை வழங்க மாட்டோம் என்று கூறுவதன் மூலம் நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தி தமிழகத்திற்கு நெருக்கடி கொடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும், தமிழகத்தில் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நேரு, 90% பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும், விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்றும் கூறினார். தற்போது செயல்பட்டு வரும் பேருந்து நிலையமும் இயங்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றார். தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெறுவதாகவும், எத்தனை கட்சிகள் கூட்டு சேர்ந்து வந்தாலும் மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்றும் நேரு தெரிவித்தார். அவர் நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறதில்ல. திரும்பவும் முதலமைச்சர் தளபதி தான் வருவார். மக்கள் நல்லா இருக்கிறாங்க. இப்போ கூட மாணவிகள்கிட்ட பேசும்போது இந்த மாதிரிலாம் ஒரு வரவேற்பு மாணவிகளுக்கு முதலமைச்சருக்கு இருக்கிற வரவேற்பு யாருக்குமே இருந்ததில்லை. மீண்டும் கழகம்தான் வரும், தளபதி தான் முதலமைச்சர் ஆவார். எவ்வளோ பேர் கூட்டு சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. மக்களோடு நாங்கள் இருக்கிறோம்.